பேராமெடிக்கல் கவுன்சிலிங் தொடர்பான தொடர் அப்டேட்டை நம்மளுடைய ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனலில் மாணவர்களுக்காக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, அதாவது 1வது ரவுண்டுலேருந்து 2வது ரவுண்டுக்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 2வது ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட்னா என்ன, ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா, நமக்கு ஒரு சீட்டை எப்படி பார்த்தீங்கன்னா இதில் இந்த கவுன்சிலிங்கில் அலாட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்குது. இதற்கான பதில் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாமா? பார்த்துருவோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் எல்லா மாணவர்களுமே சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. 1வது ரேங்க்லேருந்து 19,466 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள், 200 கட் ஆஃப்லேருந்து 160 கட் ஆஃப் மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பல மாணவர்கள் இந்த கவர்மெண்ட் காலேஜை பண்ணி முடிச்சிருக்காங்க. அதாவது நான் வரக்கூடிய செப்டம்பர் 27ஆம் தேதி அவங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும். ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும். அது எப்படி அலாட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். அதே போல் அந்த காலேஜ் கிடைக்கிது பார்த்தீங்களா, அதுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 செப்டம்பர் 28ஆம் தேதி ப்ரொவிஷனலாக வந்துடும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு நீங்கள் அக்டோபர் 4ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் சேரணுங்கிறது தான் ரூல். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வருதுல்ல, அதாவது எப்படி நமக்கு சீட் அலாட் பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல, அதை நான் சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி நமக்கு பெரிய கேள்வி என்னன்னா, 1வது ரவுண்டில் நான் சாய்ஸ் வச்சுட்டேன், 2வது ரவுண்டில் என்னால் பங்கேற்க முடியுமா, இதில் சீட்டு கிடைக்காம போய் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி தான் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த கேள்வி எல்லாருக்குமே வருது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. 1வது ரவுண்டுலேருந்து நீங்கள் 2வது ரவுண்டில் 1வது ரவுண்டில் சீட்டு கிடைச்சாலும் நீங்கள் 2வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். இங்கே மேட்ரு என்னன்னா, 1வது ரவுண்டில் நீங்கள் ஒரு சீட்டை வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லை பிஃபார்மோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அலைடர் கோர்ஸோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த காலேஜில் நீங்கள் அந்த காலேஜுக்கு போய் அக்டோபர், அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4ஆம் தேதிக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காலேஜுக்கு நீங்கள் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸுக்கு போகலாம். 2வது ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ்னால் என்ன, கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஅலாட்மெண்ட்னா, இப்போ எனக்கு ஒரு காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் கிடச்சிருக்கு, ஆனால் எனக்கு பிஃபார்ம் தான் படிக்கணும்னு ஆசை. அப்போ நான் அந்த காலேஜில் 2வது ரவுண்டில் பிஃபார்ம் கோர்ஸு கவர்மெண்ட் காலேஜில் அவைலபிளாக இருந்ததுன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பெயர் தான் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ். இது கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து கவர்மெண்ட் காலேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லேருந்து கவர்மெண்ட் காலேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் இதில் இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் மாணவர்கள் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ்னால் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அது 2வது ரவுண்டில் தான் நடக்கும். நீங்கள் 1வது ரவுண்டில் சீட்டை வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ரீஅலாட்மெண்ட் போகணுன்னா கட்டாயமாக நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸுக்கே போக முடியும். இது ஒரு பக்கம், இது ஒரு சாப்டர். நீங்கள் ஒரு காலேஜ் இப்போ கிடச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், இந்த 1வது ரவுண்டில் நீங்கள் சேர்றீங்க, சேராமல் போகிறீங்க, என்னமோ பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பங்கேற்றா கூட நீங்கள் 2வது ரவுண்டுலேயும் சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இப்போது இந்த 200 கட் ஆஃப்லேருந்து 160 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறாங்கல்ல, இவங்க இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண மாதிரியே அடுத்த ரவுண்டு 2வது ரவுண்டில் எல்லா மாணவர்களும் மீண்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அது ஏன்னா அங்கே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் வரும் 2வது ரவுண்டில். ஸோ அப்போ 2வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணலாம். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறது 2 வாய்ப்பு. இங்கே காலேஜ் கிடச்சி நீங்கள் போய் நீங்கள் ஒரு காலேஜில் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸுக்கும் போகலாம், ப்ளஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணலாம். இப்போ புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க, ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மாணவர்களே பயப்பட வேணாம். உங்களுக்கு ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்காத கோர்ஸ், ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு சார் எனக்கு பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்மு, அப்புறம் பிபிடி, அப்புறம் பிஓடி, இந்த மாதிரி ஒரு சில கோர்ஸ் மேலே தான் ஆசை, எனக்கு அதில் பிடிக்காத கோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா என்ன சார் பண்ணுறதுங்கிற கேள்விகளும் கேட்குறீங்க. 1வது ரவுண்டில் பங்கேற்ற மாணவர்கள் 2வது ரவுண்டுலையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். நல்லா சொல்லிட்டேன். அதில் நீங்கள் 2 வாய்ப்புகள் உங்களுக்கு வேணும்னா, இப்போ கிடைச்சதுக்கு நீங்கள் அந்த கிடைச்சிருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு ரீஅலாட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணலாம். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் வேணால் பாருங்கள், அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, விண்ணப்பதாரர்கள் தங்களது தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணையை இணையதள முகவரியில் இருந்து பதிவிறக்கம் செய்து அதில் ஒதுக்கீடு பெற்ற கல்லூரியில் தங்களது அசல் சான்றிதழ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் தேதிக்குள்ளே, அக்டோபர் 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போய் சேரணும் அப்படின்னு போட்டிருக்காங்க.
ஸோ அப்போ நீங்கள் அதுக்குள்ளே போய் சேர்ந்துடணும், அதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடணும். இங்கே என்ன நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. முதலாம் கட்ட கலந்தாய்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் மட்டுமே அடுத்த கட்ட கலந்தாய்வுகளில் கல்லூரி மாற்றத்திற்கான மறு ஒதுக்கீட்டில் பங்கேற்க தகுதி உள்ளவர்கள். அந்த கலந்தாய்வுக்கான தேதிகள் நம்மளுடைய வெப்சைட்லேயே கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன, இந்த ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ், இந்த ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸுக்கு நீங்கள் போகணும்னா இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜ், அதாவது வரக்கூடிய அந்த செப்டம்பர் 27 கிடைக்கக்கூடிய காலேஜில் நீங்கள் வரக்கூடிய அக்டோபர் 4 போய் சேர்ந்தால் மட்டுமே ரீஅலாட்மெண்ட் போக முடியும். இல்லை நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லை, போய் சேரலை, ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் 2வது ரவுண்டில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜையும் நீங்கள் சாய்ஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் மாணவர்கள் எதுவும் குழம்பிக்க வேணாம். இன்னொரு முக்கியமான ஒரு அறிவுரையை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி அடிப்படையில் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டி அடிப்படையில் உங்களுக்கு சீட்டு வந்து கொடுக்கப்படும். அப்படி தான் கொடுப்பாங்க. உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்னு ஒன்று இருக்கும். ஓசிக்கு மட்டும் கம்யூனிட்டி ரேங்க் வராது, மற்ற மாணவர்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வரும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்கை வச்சு சீட்டை கொடுத்துருவாங்க. அதன் பிறகு உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்கை வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி தான் சீட்டு வந்து அலோகேட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதனால் மாணவர்கள் பயப்பட வேணாம். 2வது ரவுண்டு இருக்குது, 2வது ரவுண்டில் ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது, 2வது ரவுண்டில் பின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு மாப்பப் கவுன்சிலிங் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுடைய லிஸ்ட்டை கொடுங்க கோபி, ஒரு நல்ல சூப்பரான லிஸ்ட்டு கொடுங்க, ஒரு நல்ல காலேஜ் லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை பற்றி நான் தெளிவாக கொடுக்குறேன். அதற்கான நேரம் வந்து வரணும். இப்போ உடனடியாக நான் வந்து இந்த செல்ஃப் ஃபைனான்சிங்கில் எவ்வளோ சீட் இருக்குங்கிறதே சீட் மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியல. வரட்டும், சீட் மேட்ரிக்ஸ் வரட்டும். நமக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் இல்லை. என்ஆர்எஃப் ரேங்கிங்கு, அப்புறம் நம்மளுடைய எம்ஜிஆருடைய ரெகக்னைஸ்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கல்லூரியாக இருந்தாவே நம்ம அதில் சேர்ந்து நர்சிங்காக இருக்கட்டும், ஃபார்மசியாக இருக்கட்டும், பிஓடியாக இருக்கட்டும், பிபிடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கோர்ஸு நீங்கள் வேணால் பாருங்க. நிறைய கவர்மெண்ட் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வரப்போகுது, மாப்பப் கவுன்சிலிங்க்கு வரப்போகுது. நிறைய பேர் வந்து இதுதான் நான் படிப்பேன், இது நான் படிக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க. இதுதான் உண்மையிலேயும் உண்மையான உண்மை. சரியா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். புரிஞ்சிருச்சுல? எல்லாம் புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எதாக இருந்தாலும். தேங்க்யூ. பாய்.